85 90க்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணணும். அதுங்க 85 90க்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட செட் ஸ்கோர் மேலே இருக்கும். செட் ஸ்கோர் மேலே இருந்தால் தான் நீங்கள் நல்ல நல்ல கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்த மக்க இரண்டு பாடங்களும் இப்படித்தான். எம்சிக்யூ நல்லா பாருங்க. எம்சிக்யூவில் தான் எம்சிக்யூ தான் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதாங்கதா, கிட்டத்தட்ட அப்படியோ அள்ளிக்கிட்டு மார்க்ஸ் எடுக்கிறது எம்சிக்கு மட்டும்தான். ஸ்ட்ரக்சர் இந்த கட்டுரை வினாக்கள் கூட இல்லை. ஒருவேளை கட்டுரை வினாவில் நம்ம இந்த கேள்விக்கு வந்து வேறொரு விடை எழுதணும்னு சொன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கப்பில இப்போ 72ஆம் ஆண்டு அமைச்சரவை கேட்டா நம்ம 78ஆம் ஆண்டு அமைச்சரவை எழுதணும்னு சொன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்மளுக்கு விளங்காம பதட்டத்தில் எழுதணும்னு சொன்னா அப்ப நம்ம நல்லா டார்கெட் பண்ணணும். அதாங்க அப்ப எம்சிக்கு நல்லா டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னா கட்டுரை வினாக்களை ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். 7ஆம் தேதி இந்த பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வர விரும்புகிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் எங்களோட ஃபைனல் செமினாரும் இருக்குது. இந்த பேப்பர் கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறே நாங்கள் இடையில ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். எக்ஸாம் வச்சு அதுக்குரிய பேப்பர் மார்க்ஸை வந்து உங்களுக்கு திருத்தி தருவோம். வழங்குதா? எக்ஸாம் எப்படி நடக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபுல் பேப்பர் எம்சிக்கு 30 எம்சிக்கு 20 ஸ்ட்ரக்சர். அதே போல் கட்டுரை வினாக்கள்ல 10ல் 5 கேள்வி செய்யணும். ஒரு ஃபுல் மாடல் பேப்பர் மாதிரி ஒன்றும் எக்ஸாம் ஒன்று செஞ்சு அதுக்குரிய மார்க்ஸையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். பேப்பர் கிளாஸுக்கு வரவங்களுக்கு மட்டும். சரியா? ஓகே. அடுத்தது தொடர்ந்து எங்களோட ஃப்ரீ கிளாஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பேப்பர் கிளாஸ் நடந்தாலும் எங்களோட ஃப்ரீ கிளாஸும் நடந்துக்கிட்டே இருக்கும். வழங்குது. அதில் எந்த பிரச்சனையும் எந்த இதுவும் குளறுபடியும் வராது. பேப்பர் கிளாஸுக்கு வரவங்க நீங்கள் என்ன பண்ணணும். அடுத்தது பார்ப்போம். மக்கள் இறைமை முதலாவது விடயம். சரியா? பாருங்க, இந்த மக்கள் இறைமை இதுல நல்லா வாசிங்க. இலங்கை மக்களாகிய நாங்கள் முழு வலிவினையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வதுடன் இந்த நாட்டு மக்களாகிய நாம் எமக்குள் சுதந்திரத்தையும் சுய ஆதிக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு இவ்வரசியல் அமைப்பை அமைத்து சட்டமாக்கி எமக்கு அளித்துக் கொள்கிறோம். இது முதலாம் குடியரசு யாப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான வாசகம். முதலாம் குடியரசு யாப்பில் இருக்கிற முக்கியமான வாசகம். யாரு சரி பாத்தீங்களா இது? அப்ப சோல்பரி அரசியலமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும். முழுக்க முழுக்க மக்கள் இறைமைக்கு எதிரான மக்களாட்சி முறைக்கு எதிரான ஒன்றாகத்தான் காணப்பட்டது. அப்ப இதை முழுசாக ஒட்டுமொத்தமாக மாத்தி, சரியா, ஒரு மக்கள் இறைமை தத்துவத்தின் அடிப்படையில செயற்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த முதலாம் குடியரசு அப்ப உருவாக்குறாங்க. அப்ப இந்த முதலாம் குடியரசு அப்ப உருவாக்கிட்டு கொண்டு வந்த ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த மக்கள் இறைமை என்ற விடயம். சரியா? அப்ப அதுல வந்த ஒரு வாசகம் தான் இந்த விடயம். வழங்குதா? இலங்கை மக்களாகிய நாங்கள் முழு வலுவினையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வதுடன், அதாவது பிரித்தானியரிடம் இருந்து எங்களோட முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் வலுவினையும் பெற்றுக்கொண்டு எங்கட நாட்டு மக்களை எமக்குள்ள ஒரு சுதந்திரத்தையும் சுய ஆதிக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு எங்கட நாட்டு மக்களை நாங்களே ஆளுகின்றோம் என்ற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த மக்கள் உரிமை. இந்த மக்கள் உரிமை சம்பந்தமா பெருசா நம்ம அலட்டிக்குள்ள தேவையில்லை. இது வந்து பெரும்பாலும் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சருக்கு தான் வரும், எழுதுறதுக்கு பெரும்பாலும் வராது. வழங்குதா? இது வரைக்கும் வந்ததில்ல. அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அப்ப இதுல நீங்க நல்லா பாருங்க. அரசியல் அமைப்புல 4வது அத்தியாயம் 13வது சரத்துல இந்த விடயம் சொல்லப்படுது. அதாவது இந்த சோல்பரி அரசியல் திட்டத்தின் மூலம் இலங்கை தொடர்பாக பிரித்தானியா அதேபோல பிரித்தானிய அரசாங்கம் பெற்றிருந்த அனைத்து அதிகாரங்களும் சிறப்புரிமைகளும் மற்றும் விடுபாட்டு உரிமைகளும் இலங்கை குடியரசுக்கு பொறுப்பாக்கப்படுகின்றது என்று சொல்லி ஒரு வாசகம் அங்க உள்ளடக்கப்படுது. அப்ப இது 14ஆம் சரத்து இதனை வந்து மேலும் வலியுறுத்தி இத்தகைய கடமை பொறுப்புகள் மக்கள் உரிமை எல்லாம் மக்கள் அதிகாரத்தினூடாக தான் இந்த நாடு செயற்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த மக்கள் உரிமை கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து மக்களோட சட்டவாக்க அதிகாரம், அதாவது சட்டவாக்க அதிகாரம் என்று சொல்றது வந்து சட்டங்களை ஆக்கி நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம். இதுவும் மக்கள்கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த மக்களோட சட்டவாக்க அதிகாரம் தேசிய அரசு பேரவையினால் நேரடியாகவும், அதாவது தேசிய அரசு பேரவையினால் நேரடியாகவே சொன்னா மக்கள் தெரிவு செய்த அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க தானே. கிட்டத்தட்ட 151 பேர் இருந்தா, 157 பேர் இறுதியா இருந்தாங்க. ஆரம்பத்தில் 151 பேர். ஏன்னா அந்த சட்டசபையில தேசிய சபையோட உறுப்பினர் தொகை தெளிவாக வரையறுத்து கூற இல்லை.
அப்ப இதுல நீங்க நல்லா பாருங்க, இந்த மக்களோட சட்டவாக்க அதிகாரம் தேசிய அரசு பேரவையினால் நேரடியாக, அதாவது மக்கள் தெரிவு செஞ்ச அந்த தேசிய அரசு பேரவை உறுப்பினர்கள் ஊடாக நேரடியாக நடைமுறைப்படுத்தினாங்க. அதே போல மக்களோட நிறைவேற்று அதிகாரம் அமைச்சரவையின் ஊடாக, அதாவது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை வழங்குதா. அதே போல நீதி அதிகாரம் அரசியல் அமைப்பு ஊடாகவும் நீதிமன்றங்கள் ஊடாகவும் பிரயோகிக்கப்பட்டது. சரியா. இது வந்து மக்கள் உரிமைங்கிற ஒரு முக்கியமான விடயம். சரியா. மக்கள் உரிமைன்னு சொல்லி நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுதான், மக்கள் தான் முழு வலுவினையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு ஆட்சியாளர்களை நியமிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆட்சியை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்றாங்க? அந்த ஆட்சி சரியாக மக்கள் விருப்பத்துக்கு அமைந்து அந்த ஆட்சியை தொடர்ந்தும் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி புதிய ஆட்சியை நாடி நிற்பாங்க. இதுதான் வந்து மக்கள் இறைமை. அதே போல மக்கள் சட்டசபைக்கு தெரிவு செய்கிற அனைவரும் மக்கள் வெறுப்பின் பேரில் தான் தெரிவு செய்யப்படுவாங்க. யாரும் நியமனம் ஊடாகவோ அல்லது சோல்பெரி அரசியல் அமைப்பு மாதிரி உயர்ஸ்தானிகளை நியமிக்கிற இப்படிலாம் இருக்கிறது இல்லை. வழங்குதா. அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் மக்கள் இறைமையில. அந்த அடிப்படையில் இந்த மக்கள் இறைமை சம்பந்தமா ஒரு சில குறைபாடுகளும் அடையாளப்படுத்துறாங்க. அதுல ஒரு முக்கியமான குறைபாடு தான் இந்த மக்கள் மக்களாட்சி கோட்பாடால் இறைமை பற்றிய ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டிருந்தீங்க. இதுல வந்து ஜனநாயகம் தான் முதன்மைப்படுத்தப்பட்டதை தவிர இனங்களுக்கான முன்னுரிமை அங்கே கொடுக்கல. இது வந்து ஒரு தீமைன்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து இப்போ எப்படின்னு சொன்னா, அங்க மக்கள் உரிமைங்கிறது வந்து ஜனநாயகத்தை முதன்மைப்படுத்தினாங்க. ஆனா இனங்களை வந்து அவங்க கண்டுகொள்ள இல்லை. இது வந்து ஒரு தீமைன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து ஒரு தீமையான கேட்டகரியில வரல. ஆனா இனங்கள்னு சொல்லும் போது சிறுபான்மையர்கள் இப்படியானவங்க தான் அங்கே சொல்லப்படுது. இப்போ சிறுபான்மையர்களுக்கான உரிமைகள் அங்கே மறுக்கப்படுது. ஏற்கனவே இருந்த சிறுபான்மை காப்பீடுகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்படுது. அதே போல சிங்கள மொழி அரசகர்ம மொழி ஆக்கப்படுது. இப்படியான பல விடயங்கள் அங்கே கொண்டு வராங்க. சரியா. அப்ப இது வந்து எப்படி மக்கள் இறைமை இருக்கிற டைம்ல மக்களோட விருப்பின் பேர்ல தான் ஆட்சி நடாத்தணும். அப்ப இந்த டைம்ல எப்படி நீங்க சிங்கள மொழி அரசகர்ம மொழியாக கொண்டு வருவீங்க, சிறுபான்மையர்களுக்கான எந்த ஒரு உரிமைகளும் அரசு அடிப்படை உரிமையில வழங்க இல்லைன்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. சரியா. இது ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு அடையாளப்படுத்தப்படும். அதே போல வலுவாராக்க கோட்பாடு மக்கள் இறைமைன்னு சொல்லும்போது அங்கே வலுவாராக்க கோட்பாடும் இருக்கணும் என்று எதிர்பார்த்தீங்க. ஆனால் அங்கே வலுவாராக்க கோட்பாடு இருக்கல. அதுக்காகத்தான் ஜேஆர் ஜெயவர்தன் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த முதலாம் குடியரசு யாப்ப மொண்டஸ்கியோட வலுவாராக்க கோட்பாட்டை குழி தோண்டி புதைத்து விட்டு அதன் மீது கட்டப்பட்ட சமாதி தான் முதலாம் குடியரசு யாப்புன்னு சொல்லி அவர் 1977ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்றாரு. வழங்குதா. இது ஒரு முக்கியமான விடயமாக இங்கு அடையாளப்படுத்தப்படுது. ஏண்டா வலுவராக்க மக்கள் உரிமைங்கிற விடயத்தில் ஒரு வலுவராக்கம் என்ற நிலையும் இருக்கணும். ஆனால் இங்கே சொல்படி முதலாம் குடியரசு சபையில் இருக்கையில் முழுக்க இப்போ சில பாராளுமன்ற அரசியலமைப்பில் ஒரு சில அடிப்படையில் வலுவராக்கம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்கையில் முத்திரை அதிகாரத்தையும் தன்னகத்தை கொண்டு மக்கள் உரிமை தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கின ஒன்று. ஆனால் மக்கள் உரிமை தத்துவத்தில் இயங்கினாலும் வந்து அங்கே முத்திரை அதிகாரம் முழுமையாக இருக்கிறதுனால சில உரிமைகள்லாம் அங்கே மறுக்கப்படும். அப்போ ஆகையால இது வந்து இந்த மக்கள் உரிமை இருக்கிற டைம்ல வலுவரக்க கோட்பாடு இருந்திருக்கலாம் என்று சொல்லி சில அரசியலறிஞர்கள் சொல்றாங்க. அதுலயும் மிகவும் சாடினவர் வந்து ஜேஆர் ஜெயவர்தன். வழங்குதா. ஜேஆர் ஜெயவர்தன் என்ன சொல்றாரு? அந்த முதலாம் குடியரசு யாப்பு வலுவரக்க கோட்பாட்டை குழி தோண்டி புதைத்துட்டு அதுக்கு மேல கட்டப்பட்ட சமாதி அதுதான் வந்து முதலாம் குடியரசு யாப்பு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில். அப்ப இந்த மக்கள் உரிமைங்கிறது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது முக்கியமானது தான் இந்த தேசிய அரசு பேரவை. இந்த மக்கள் உரிமை சம்பந்தமான விளங்கினீங்க. அடுத்து இந்த மக்கள் உரிமை சம்பந்தமா பெருசா அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் எழுதுறதுக்கு வராது. அப்படி எழுதுறதுக்கு வந்தாலும் சிறு குறிப்புக்கு ஒரு 10 மார்க்ஸுக்கு தான் வரும். ஆனா ஸ்ட்ரக்சர் அதே போல எம்சிக்கு வரலாம். அடுத்து தேசிய அரசு பேரவை. மக்கள் உரிமை சம்பந்தமா என்ன சார் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம தேசிய அரசு பேரவைக்குள்ள போவோம். அடுத்தது முக்கியமான விடயம்தான் தேசிய அரசு பேரவை. முதலாம் குடியரசு யாப்பில் உருவாக்கப்பட்ட பிரதானமான ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த தேசிய அரசு பேரவை. அப்ப 1972ஆம் ஆண்டு சட்டவாக்கத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ஒரு சபைதான் இந்த தேசிய அரசு பேரவை. அப்ப இது உங்களுக்கு தெரியும். முதலாம் சோல்பரி அரசியல் யாப்புல இருந்த சட்ட சபையை விட பல வகையில வேறுபட்ட உண்டு.
சோல்பரியாப்புல காணப்பட்ட அந்த சட்டத்துறை மூன்று அமைப்புகளை கொண்டு காணப்பட்டது. என்னன்னு சொல்லுங்க அப்போ. யாராவது சொல்லலாம். மக்கள் பிரதிநிதிகள் சபை, சனப்பிரதிநிதிகள் செனட் சபை, சபை, செனட் சபை, பிரித்தானிய முடி. மகாதேச பிரித்தானியா முடியில்ல, மகா தேசாதிபதி. சரியா? அப்ப மக்கள் பிரதிநிதிகள் சபை, செனட் சபை, மகா தேசாதிபதி, இந்த மூன்று கேட்டகரி கீழே தான் இது இருந்தது. ஆனா முதலாம் குடியரசு அப்படி தேசிய அரசு பிறகு அதிலிருந்து முற்றாக வேறுபட்ட உண்டு. சோல்பரி அரசியலமைப்பில் இருந்த சட்டத்துறை இரு சபை பாராளுமன்றம், மக்கள் பிரதிநிதிகள் சபை, செனட் சபைன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல அங்க நியமன உறுப்பினர்கள் இருந்தாங்க. செனட் சபையில 15 நியமன உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்படின்னு சொல்லி பல குறைபாடுகளை கொண்டு காணப்பட்டீங்க. அதே போல சட்டங்கள் உருவாக்குறதுல கூட சோல்பரி பாராளுமன்றம் இறைமையற்ற ஒரு பாராளுமன்றமா இருந்தீங்க. ஆனா முதலாம் குடியரசு ஆப்பில் இருந்த தேசிய சட்டத்துறை, அதை தேசிய அரசு பேரவை பூரண அதிகாரத்தையும் கொண்டு காணப்பட்டீங்க. பிரித்தானியா பாராளுமன்றம் எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொண்டு காணப்பட்டிருக்கோ அதே ஈக்குவலான அதிகாரத்தை இந்த தேசிய அரசு பேரவை கொண்டு காணப்பட்டது. நம்ம பிரித்தானியா பாராளுமன்ற அதிகாரத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்லுவோம், ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஆணை பெண்ணாகவோ பெண்ணை ஆணாகவோ மாற்ற முடியாத சட்டத்தை தவிர எந்த சட்டத்தையும் உருவாக்கலாம் பிரித்தானியா பாராளுமன்றம். அப்படி ஒரு அதிகாரம் படைத்த ஒரு சபை. சரியா? அது ஆரம்பத்தில் பழைய காலத்தாக சொல்லுவாங்க இப்படின்னு. ஏன் அது சொல்றேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு பவரான ஒரு பாராளுமன்றம் தான் இந்த பிரித்தானிய பாராளுமன்றம். அதே ஈக்குவலான அதிகாரத்தை கொண்டு செயற்பட்ட ஒரு தேசிய ஒரு சட்டவாக்கத்துறை தான் இந்த தேசிய அரசு பேரவை. அப்படி முத்திரை அதிகாரத்தையும் தன்னகத்தை கொண்டு இயங்குகின்ற ஒரு சபை. யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு இயங்கினி. இதுக்காகத்தான் ஜேஆர் ஜெயவர்தன பல விமர்சனங்களை முன்வச்சு 72ஆம் ஆண்டு குடியரசு சபை மாற்றினார். அப்போ அதை நம்ம 78ஆம் ஆண்டு படிப்போம். அப்போ இந்த ஒரு முக்கியமான விடயம், இந்த சட்டத்தை தேசிய அரசு பேரவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 6 வருட பதவிக்காலத்தை கொண்டு இந்த தேசிய அரசு பேரவை இயங்குனிக்கு. இந்த 6 வருட பதவிக்காலம் தான் அந்த முதலாம் குடியரசு சபையோட பதவிக்காலமாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 77ஆம் ஆண்டோட இந்த முதலாம் குடியரசு சபை இல்லாமல் போகுது. என்னங்குதா முதலாம் குடியரசு சபை இந்த 6 வருடத்துடைய அதுவும் முதலாம் குடியரசு சபையும் இல்லாமல் போகுது. அதுக்கு பிறகு 2ஆம் குடியரசு சபை தான் இலங்கையில் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. அப்போ அந்த 6 வருட பதவிக்காலத்தை கொண்டு காணப்பட்டது. ஆனால் தேசிய சோல்பரி பாராளுமன்றம் எத்தனோட பதவிக்காலத்தை கொண்டு காணப்பட்டது? எத்தனோட பதவிக்காலம்? 5 வருடம் 5 வருட 4 பதவிக்காலத்தை கொண்டு காணப்பட்டது. செனட் சபை 6 வருஷம். சரியா? ஆனா இங்க தேசிய அரசு பேரவை அப்படி இருக்கல, பதவிக்காலத்திலையும் வேறுபட்டு காணப்படுது. 6 வருட பதவிக்காலம். அதே போல இந்த உறுப்பினர்கள் தொகையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஹ், தேசிய அரசு பேரவையில உறுப்பினர் தொகை தெளிவாக குறிப்பிடப்படும். என்ன சொல்றீங்க? சரியா? இந்த தேசிய அரசு பேரவை உறுப்பினர் தொகை தெளிவாக வரையறுத்து குறிப்பிட இல்லை. இறுதியாக 157 பேர் இருந்தாங்க. ஆரம்பத்தில் 151 பேர், இறுதியாக 157 பேர் இருந்தாங்க. இந்த உறுப்பினர்கள் தெளிவாக குறிப்பிடப்படல. இங்க உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யறாங்க எங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேர்தல் மூலம் எவ்வாறு இந்த உறுப்பினர்களை பிரிச்சு எடுக்கிறாங்கன்றா அரசியல் யாப்பில் 77வது பிரிவில் இது சம்பந்தமா சொல்லுதோ, அதாவது தேசிய அரசு பேரவை உறுப்பினர் தொகையை தேர்தல் தொகுதியை பிரிக்கும் போது நிர்ணயிச்சாங்க. வழங்குதா? தேர்தல் தொகுதியை இப்போ இந்த இவ்வளவு கிலோமீட்டருக்கு இத்தனை பேர் இருக்கணும், இத்தனை 90,000 பேருக்கு இத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி பிரிச்சாங்க. வழங்குதா? அப்போ உறுப்பினர் தொகை அங்கே தெளிவாக இப்போ 2ஆம் குடியரசு ஆப்பில் இருக்கிற மாதிரி முதலாம் குடியரசு ஆப்பில் உறுப்பினர் தொகை தெளிவாக இத்தனை பேர் தான் இருக்கணும்னு சொல்லி குறிப்பிட இல்லை. ஆனால் இறுதியாக 157 பேர் இருந்தாங்க. வழங்குதா? அதே போல தேசிய அரசு பேரவை முக்கியமான விடயம்தான், வருடத்தில் ஒரு தடவை சரி இந்த தேசிய அரசு பேரவை கூட்டணும். கட்டாயம் கூட்டணும் வருடத்தில் ஒரு தடவை. வழங்குதா? அதே போல இந்த தேசிய அரசு பேரவையை கலைச்சா 4 மாதத்துக்குள்ள அடுத்த கூடுற தவணையை அறிவிக்கணும். யாரு? ஜனாதிபதி அறிவிக்கணும். வழங்குதா? அப்ப இப்படியான ஒரு செயற்பாடும் இந்த தேசிய அரசு பேரவையில் இருந்தது. அதே போல இந்த தேசிய அரசு பேரவையில நடப்பெண் எத்தனை நினைக்கிறீங்க? இது ஸ்ட்ரக்சர் கணிக்கிறீங்க. கூட்ட நடப்பெண் 20 20ஆ? அது 78. இங்க 30 பேர். 30 பேர் இருந்தா கூட்டங்களை
நடத்தலாம் என்று சொல்லி தேசிய அரசு பேரவையில், அதாவது அரசியல் யாப்பில் சொல்லப்படுது. அவ இப்படித்தான் இதான் வந்து தேசிய அரசு பேரவை ஒரு சில அறிமுகத்தை எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த தேசிய அரசு பேரவையோட அமர்வுகள் இருக்கு தானே, அமர்வுகளை வந்து 4 மாதங்களுக்கு மேற்படாத வகையில் தான் இந்த அமர்வுகளை செய்யணும். அதாவது 4 மாதங்களுக்கு மேற்பட்ட காலங்களுக்கு வந்து அமர்வுகளை நிறுத்தக்கூடாது. பேரவையோட அமர்வுகளை வந்து 4 மாசத்துக்கு மேற்பட்ட அடிப்படையில் நிறுத்தக்கூடாது. அதே போல இந்த தேசிய அரசு பேரவை கலைச்சாலும் வந்து கலைச்சா வந்து அரசாங்கம் கலையுது. அப்ப இங்க வந்து கலைச்சா 4 மாசத்துக்குள்ள கூட்டணும், அதாவது தேர்தலை நடத்தணும். அப்படி ஒரு ஒரு அமைப்புல தான் வந்து இந்த தேசிய அரசு பேரவை இருந்திக்கு. கலைச்சா அடுத்த தேர்தல் எப்ப நடக்கும் என்ற ஒரு தேர்தலையும் தீயதியையும் வந்து ஜனாதிபதி அறிவிக்கணும். ஆனா தேசிய அரசு பேரவை அந்த நேரத்துல கலைக்கையில், ஆனா இது வந்து இந்த அரசியல் யாப்புல சொல்லப்பட்ட விடயங்கள் அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா தேசிய அரசு பேரவை கலைக்கப்பட இல்லை. இறுதியாக 1970ஆம் ஆண்டு தேர்தலோட முதலாம் குடியரசு அப்ப இல்லாம செய்றாங்க. வழங்குதா? அதே போல ஜனாதிபதி வந்து இந்த தேசிய அரசு பேரவை எந்த நேரமும் கலைக்க முடியும். ஆனா பிரதமர் விருப்பில தங்கியிருக்கு. பிரதமர் சொன்னா ஜனாதிபதி கலைச்சே ஆகணும். இப்ப முதலாம் குடியரசு, இரண்டாம் குடியரசு அப்பல ஜனாதிபதி விரும்புகிற டைம்ல கலைக்கிற மாதிரி இருக்கையில், தேசிய அரசு இப்ப முதலாம் குடியரசு அப்பல ஜனாதிபதி எந்த நேரமும் கலைக்க முடியும். ஆனா பிரதமர் விருப்புல அது தங்கியிருக்கு. பிரதமர் விரும்பினா தான் கலைக்கலாம். வழங்குதா? இப்ப முதலாம் குடியரசு அப்ப அரசியல் அமைப்புல சொல்றாங்க ஜனாதிபதி எந்த நேரம் கலைக்க முடியும்னு சொல்லி. பிரேக்கெடுக்கல, பிரதமர் விருப்பு இருந்தா தான் கலைக்கலாம். ஆனா 78ல் அப்படி இல்லை. ஜனாதிபதி விரும்புகிற டைம்ல கலைக்கலாம். பிறகு சில சிறு திருத்தங்கள் கொண்டு வந்த டைம்ல 1 வருடத்துக்கு பிறகு விரும்புகிற டைம்ல கலைக்கலாம், 2.5 வருடத்துக்கு பிறகு விரும்புகிற டைம்ல கலைக்கலாம், 4.5 வருடத்துக்கு பிறகு விரும்புகிற டைம்ல கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வரையறைகளை விதிச்சாங்க. வழங்குதா? அப்ப அதை நம்ம 78ஆம் ஆண்டு எவ்வளவு பார்ப்போம். அப்ப இதான் வந்து இந்த தேசிய அரசு பேரவையிட ஒரு முக்கியமான ஒரு அமைவு சேர்க்கையாக எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். வழங்குதா? அப்ப 6 வருட பதவிக்காலம், உறுப்பினர் தொகை நிர்ணயிக்கப்படையில, கூட்ட நடப்பன் 30 பேர். சரியா? வர்றதுல ஒரு தடவை கட்டாயம் கூட்ட வேண்டும். அதே போல 4 மாசத்துக்கு மேற்படாத வகையில கூட்டங்களை, அதாவது 4 மாசத்துக்கு மேற்பட்ட வகையில கூட்டங்களை, அல்லது எப்படி சொல்றேன்னு சொன்னா அந்த பேரவையிட கூட்டங்களை நிறுத்தி வைக்க கூடாது என்று சொல்லப்படுது. பேரவையை கலைச்சா வந்து 4 மாசத்துக்குள்ள அந்த பேரவையை கூட்டணும். கலைக்கப்பட்ட நாள்லேயே அடுத்த தேர்தலுக்கான தீகதியையும் அறிவிக்கணும், ஜனாதிபதி அறிவிக்கணும்னு சொல்லி அரசியல் யாப்பில் சொல்லப்படுது. இதான் வந்து தேசிய அரசு பேரோட அமைச்சிருக்கு. அடுத்தது வந்து இந்த தேசிய அரசு பேரோட அதிகாரங்கள். அதுல பிரதானமான ஒரு அதிகாரம் தான் சட்டவாக்க அதிகாரம். சட்டவாக்க அதிகாரம் சொன்னா சட்டங்களை ஆக்கி நடைமுறைப்படுத்துறதுல தேசிய அரசு பேரவை எந்த அதிகாரத்தை கொண்டிருக்கு? சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள். அதுல முதலாவது வந்தால் சட்டங்களை இயற்றுகின்ற அதிகாரம். தேசிய அரசு பேரவைக்கு இருக்கிற பிரதானமான அதிகாரம் சட்டங்களை இயற்றுகின்றது. அதாவது உறுப்புரை 44ல் சொல்றாங்க, தேசிய அரசு பேரவை சட்டவாக்க அதிகாரம் மிக உயர்ந்த அதிகாரம். சரியா? இந்த அதிகாரம் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் வேறு நிறுவனங்களுக்கு கையளிக்கவோ கூடாது. இந்த நாட்டு சட்டங்களை இயற்றுகின்ற பூரணமான இறைமை படைத்த ஒரு சபை என்றா இந்த தேசிய அரசு பேரவை தான் என்று சொல்லப்படுவது. அப்ப ஒரு நாட்டுக்கு தேவையான பூரணமான சட்டங்களை இயற்றுகின்ற ஒரு ஒரு அதிகாரத்தை இந்த தேசிய அரசு பேரவை கொண்டிருந்தீங்க. அதாவது அரசியல் அமைப்பு அது உயர் கருவியாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எந்த சட்டத்தையும் ஆக்கலாம், எந்த சட்டத்தையும் ரத்து செய்யலாம். அப்படி ஒரு அதிகாரத்தை கொண்டு இந்த தேசிய அரசு பேரவை காணப்பட்டீங்க. விளங்குதா? உதாரணம், ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டம் மக்களுக்கு பொருத்தம் இல்லாதையோ அல்லது ஆட்சியாளருக்கு பொருத்தம் இல்லாட்டியும் கூட அந்த சட்டத்தை இல்லாமல் செஞ்சிருவாங்க. அப்போ சட்டத்தை ஆக்குகின்ற அதிகாரம், சட்டத்தை இல்லாமல் செய்கிற அதிகாரம் இந்த தேசிய அரசு பேரவைக்கு இருந்தீங்க. யாரும் கேள்வி கேட்க இயலாது இந்த சட்டங்களை இயற்றுகின்ற போது. அப்படி கேள்வி கேட்டாலும், உதாரணமாக நீதிமன்றம் தலையிட்டாலும் வந்து பேரவையிட 3/2 பெரும்பான்மையோட அந்த அதிக சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்படியான ஒரு பூர்ண சட்டவாக்க அதிகாரம் கொண்டது தேசிய அரசு பேரவை. அடுத்து பாருங்க, 2வது அரசியல் அமைப்பை மாற்றும் அதிகாரம். அரசியல் அமைப்பை மாற்றும் அதிகாரம், அதாவது சட்ட விதிகளுக்கு அமைய இந்த அரசியலவை மாற்றலாம். அதாவது 3/2 பெரும்பான்மை கிடைத்தால் அரசியல் அமைப்பை மாற்றலாம். அப்படி ஒரு அதிகாரமும் தேசிய அரசு பேரவைக்கு இருக்கு. இப்ப ஒரு தேசிய அரசு பேரவை இந்த முதலாம் குடியரசு மாற்றும் போது தேசிய அரசு பேரோட ஆதரவினோட தான் நாங்கள் மாற்றினாங்க. வழங்குதா? அப்போ ஜேஆர் ஜெயவர்தன 77ஆம் ஆண்டு தேர்தலில் வின் பண்ணதுக்கு பிறகு வின் பண்ணின உடனேயா முதலாம் குடியரசு மாற்ற இல்லை.
அவர் தேசிய அரசு பேரவைக்கான பொது தேர்தலில் தான் வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று அந்த தேசிய அரசு பேரவையில் 3/2 பெரும்பான்மை எடுத்து அந்த தேசிய அரசு பேரவை உறுப்பினர்கள மையமாக வச்சுத்தான் அந்த தேசிய அரசு பேரவை மாத்துறாரு. விளங்குதா? அப்ப அரசியலமைப்பை மாற்றும் அதிகாரம் இந்த தேசிய அரசு பேரவைக்கு இருக்கு. சரியா? அதே போல எந்த சட்டத்தையும் ஆக்கவும் எந்த சட்டத்தையும் ரத்து செய்யும் அதிகாரம் தேசிய அரசு பேரவை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரி, எந்த சட்டத்தையும் ஆக்கும் அதிகாரமும் எந்த சட்டத்தையும் ரத்து செய்யும் அதிகாரம் இந்த தேசிய அரசு பேரவைக்கு இருக்கு. இதுல நீதிமன்றங்களோ அல்லது வேறு சபாநாயகரோ யாருமே தலையிடலாது. 3/2 பெரும்பான்மை கிடைச்சா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். 3/2 பெரும்பான்மை கிடைச்சா அந்த சட்டத்தை இல்லாமலும் செய்யலாம். இப்ப உதாரணமா ஒரு சட்டம் உருவாக்குறாங்க. அந்த சட்டம் அரசியல் யாப்புக்கு முரணா இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் சரியா, அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்த இயலாது. வழங்குதா? இப்போ ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க, அதுல 3/2 பெரும்பான்மை கிடைச்சிக்கு, ஆனா நீதிமன்றம் தலையிடுது இந்த சட்டம் அரசியல் யாப்புக்கு முரணானன்னு சொல்லி. ஆனாலும் அது அரசியல் யாப்புக்கு முரணானு சொல்லி நீதிமன்றம் சொன்னாலும் மக்கள் உரிமையின் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் எடுத்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப இப்படி ஒரு அதிகாரத்தை கொண்டு தேசிய அரசு பேரவை இருக்கு. அடுத்தது பாருங்க, 45வது உறுப்புரைக்கு அமைய தேசிய அரசு பேரவையின் அதிகாரத்தை துறக்கவோ அல்லது வேறு வழங்க முடியாது. இப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 44வது உறுப்புரையின்படி தேசிய அரசு பேரவையோட அதிகாரம் மிக பெருமதியான உயர்வான அதிகாரம். அதே அந்த அடிப்படையில் 45வது உறுப்புரை, அதுக்கு அடுத்த 45வது உறுப்புரை சொல்லுதோ, இந்த தேசிய அரசு பேரவையோட அதிகாரம் உயர் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வேறு எந்த நிறுவனத்துக்கோ கையளிக்கவோ முடியாது, கையெதிர்க்கவோ முடியாது என்று சொல்லப்படுது. அதாவது தேசிய அரசு பேரவைகளை மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கும். வேறு எந்த நிறுவனத்துக்கும் இந்த அதிகாரம் கொடுக்க கூடாது என்ற ஒரு அடிப்படையில் இந்த தேசிய அரசு பேரவை இங்கு வந்தீங்க. அந்த அடிப்படையில் ஒரு இறைமையில பூரணமான மீயர் கருவியாக இந்த தேசிய அரசு பேரவை இருந்தீங்க. சரியா? இதுல எழுத்து பிள்ளரைக்கு சானா சட்டவாக்க விடயத்தில் எந்த நிறுவனமும் கேள்வி எழுப்ப முடியாது. சட்டவாக்க விடயத்தில் எந்த நிறுவனமும் தேசிய அரசு பேரவை கேள்வி கேட்க இயலாது. எனக்கு என்ன சொன்ன மாதிரி தான், நீதிமன்றமும் கேள்வி கேட்கலாது, மக்களும் கேள்வி கேட்கலாது. அதாவது அந்த 5-6 வருடத்துக்குள்ள மக்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதை அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகளும் கேள்வி கேட்கலாது, சபாநாயகரும் கேள்வி கேட்கலாது, வேறு எந்த நிறுவனமும் கேள்வி கேட்கலாது. தேசிய அரசு பேரவை சட்டத்தை இயற்றினா அதை நடைமுறைப்படுத்தினா சரி, அது சரியை பிழை என்றாலும் யாரும் கேள்வி கேட்கலாது. ஏன்னா தேசிய அரசு பேரவை அந்த அளவுக்கு இறைமையில பூரணமான இறைமைப்படுத்தி காணப்படுது. அப்ப இது ஒரு வகையில நன்மையாகவும் இருக்கு, இன்னொரு வகையில தீமையாகவும் இருக்கு. சில சந்தர்ப்பத்தில் சர்வதிகார ரீதியில செயற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பலர் விமர்சிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜே.ஆர். ஜெயவர்தனே இதனாலதான் அவரு விமர்சிச்சாரு. அதே போல ஜே.ஆர். ஜெயவர்தன தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த தேசிய அரசு பேரவையை மட்டும் மையமாக வச்சுதான் இருந்தீங்க. அதாவது வலுவராக்கம் இருக்கையில, சுதந்திரம் இருக்கையில விரும்புகிற சட்டத்தை உருவாக்குறாங்க, இது மக்கள ஜனநாயகத்துக்கு முரணானது என்று சொல்லி பல தேர்தல் விஞ்ஞாபனங்களை முன்வச்சு இந்த அரசியல் யாப்பை மாற்றி அல்லது மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்று இந்த அரசியல் யாப்பை மாற்றினார். சரியா? அப்ப இது சட்டவாக்குற அதிகாரம். அதே போல நிறைவேற்ற அதிகாரம். நிறைவேற்ற அதிகாரம் என்று சொல்லும் போது அதுல பாருங்க, அமைச்சரவையை மேற்பார்வை செய்தல் மற்றும் அமைச்சரவை தேசிய அரசு பேரவைக்கு பொறுப்பு கூறல். வழங்குதா? இது தேசிய அரசு பேரவை பிரதானமான அதிகாரம். அமைச்சரவை என்று சொல்லும் போது அரசாங்கத்தை மேற்பார்வை செய்கிறது. அதே போல தேசிய அரசு பேரவை உறுப்பினர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலளிக்கணும். யாரு? அமைச்சரவை பதிலளிக்கணும். அமைச்சரவை பொறுப்பு கூறணும். தங்களோட பொறுப்பு, தங்களுக்கு வழங்கப்பட்ட திணைக்களங்களை சரியாக செஞ்சாங்களா, தங்களுக்கு வழங்கப்பட்ட அமைச்சு பொறுப்புகள், அமைச்சுகளுக்கு இருக்கிற திணைக்களங்கள் இதையெல்லாம் சரியாக செஞ்சாங்களா என்று சொல்லி பொறுப்பு சொல்லணும். சரியா? அதே போல அமைச்சரவையை பதவி நீக்கம் செய்கிற அதிகாரம் தேசிய அரசு பேரவைக்கு இருந்தது. வழங்குதா? அதாவது அமைச்சரவை முரணாக செயற்பட்டா அந்த அமைச்சரவையை பதவி நீக்கம் செய்கின்ற அதிகாரம் தேசிய அரசு பேரவைக்கு இருந்தது. எப்படி? 3/2 பெரும்பான்மை எடுத்து அந்த அமைச்சரவை பதவி நீக்கம் செய்யலாம். இப்ப 157 பேர்ல அல்லது 151 பேர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 பேர் தான் அமைச்சர்களாக இருப்பாங்க. அப்ப ஏனையவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அமைச்சரவை பதவி நீக்கம் செய்யலாம். அதே போல பிரதமரை பதவி நீக்கம் செய்யலாம். இது ஒரு முக்கியமான விடயம் விளைக்கொள்ளணும். பிரதமர் அல்லது அமைச்சரவையை பதவி நீக்கம் செஞ்சா அங்க பாராளுமன்றம் கலையுது, புதிய தேர்தல் நடக்கும். விளங்குதா?
அப்ப இதை நீங்க நல்லா வழங்கிக்கொள்ளணும். அடுத்த அமைச்சரவையை கேள்வி கேட்கும் அதிகாரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய அரசு பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்களை கேள்வி கேட்கலாம், அதுக்கு கட்டாயம் பதில் அளிக்கணும். இது வந்து தேசிய அரசு பேரவை நிறைவேற்ற அதிகாரம். அதே போல உருவாக்கிய சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கும் அதிகாரம். இப்போ உதாரணமா ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க, அமைச்சரவை வந்து சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க, அந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? தேசிய அரசு பேரவை உறுப்பினர்களுக்கு தான் இருக்கு. அங்க தேசிய அரசு பேரவையில் 3/2 பெரும்பான்மை எடுத்தா மட்டும்தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். சரியா? அடுத்து வந்து நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள். அதுல வந்து புதிய நீதிமன்றங்களை உருவாக்குது. உங்களுக்கு தெரியும், அரசியலமைப்பு நீதிமன்றத்தை உருவாக்குனாங்க. ஏனைய குற்றவியல் நீதிமன்றம், இப்படியா நீதிமன்றங்களை உருவாக்கு. அது பொதுவாக எல்லா நீதி சட்டத்துறைக்கும் இருக்கிற பிரதானமான அதிகாரம். அதே போல நீதிச்சேவை ஆலோசனை சபை, நீதிச்சேவை ஆலோசனை சபை, அதே போல அஹ், அரசு சேவை ஆலோசனை செய்ய கொண்டு வரும். அதில் டைப்பிங் மிஸ்டேக் கொஞ்சம். நீதிச்சேவை ஆலோசனை சபை, அரசு சேவை ஆலோசனை சபைக்கு புறம்பாக நீதிபதிகளை நியமித்தல், அது தொடர்பான விசாரணை செய்யும் அதிகாரம் பேரவைக்கு உண்டு. வழங்குதா? நீதிச்சேவை ஆலோசனை சபைக்கு புறம்பாக நீதிபதிகளை நியமிக்கிறது தொடர்பான விசாரணை செய்யும் அதிகாரம் பேரவைக்கு இருக்கு. அதாவது நீதிச்சேவை ஆலோசனை சபையிட அனுமதிகள் இல்லாம நீதிபதிகளை நியமிச்சா அது தொடர்பாக விசாரணை செய்கின்ற அதிகாரம் வந்து தேசிய அரசு பேரவைக்கு இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலையும் விசாரணை செய்யலாம். அதே போல குற்றவியல் நீதி ஆணைக்குழுவின் கால எல்லையை நீடிக்கும் அதிகாரம். சரியா? அதாவது இப்போ உதாரணமா ஒரு நீதிமன்றம் ஒரு 5 வருஷத்துக்கு தான் இயங்கணும் என்று சொல்லியிருந்தா தேசிய அரசு பேரவை தலையிட்ட ஒரு 7 வருஷமாகவோ 6 வருஷமாக மாற்றலாம். அப்ப இப்படியான அதிகாரத்தை கொண்டு இந்த தேசிய அரசு பேரவை இருந்தது. சரியா? இப்ப இப்படியான அதிகாரத்தை கொண்டு தேசிய அரசு பேரவை இருந்தாலும் அதில் ஒரு நன்மைகளும் இருந்துக்கு தீமைகளும் இருந்தது. ஒன்று, தேசிய நன்மையில் ஒன்றுதான், தேசிய அரசு பேரவை உறுப்பினர்கள் சரியா மக்களால் தெரிவு செய்யப்பட்டனர். தேசிய அரசு பேரவை உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படும். இது ஒரு நன்மை. ஏண்டா சோல்பொரி அரசியல் அமைப்புல ஒப்பிடும் போது சோல்பொரி அரசியல் அமைப்புல பல நியமன உறுப்பினர்கள் இருந்ததுனால பல குளறுபடிகளை சந்திச்சாங்க. ஆனா இங்க தேசிய அரசு பேரவையில் அப்படி இல்லை, எல்லாம் முழுக்க முழுக்க மக்களால் தெரிவு செஞ்ச உறுப்பினர்கள் மட்டும்தான். இறுதியாக 151 பேர் இருந்தாங்க, 157 பேர். இந்த 157 பேர் மக்களால் தெரிவு செஞ்சவங்க மட்டும்தான். வணங்குதா? இது ஒரு முக்கியமான விடயம். அதுபோல சட்டவாக்கத்தில் தாமதம் இல்லை, சட்டவாக்க விடயத்துல தாமதம் இல்லை என்று சொல்லப்படுது. அப்ப இதை நீங்க பாருங்க, காலதாமதம் இங்க இருக்கையில். ஏண்டா சோல்பரியில் நீங்க பாருங்க, செனட் சபை ஒரு சில சட்டங்களை எடுத்து அந்த சட்டங்களை ஆராய்ந்து அந்த சட்டங்களை தாமதப்படுத்தும். அதாவது நிதி தொடர்பான சட்டங்களை தவிர மற்ற எல்லா சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும் போது சட்டத்தை ஆராய்கின்ற அதிகாரம் செனட் சபைக்கு இருக்கு. ஆனா இந்த டைம்ல அந்த சட்டம் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா காலதாமதப்படுத்தப்படுது. சரியா? அப்ப இது ஒரு நன்மையாக இருந்தது, சட்டவாக்கத்தில் தாமதம் இருக்கையில். அடுத்த பூரண இறைமையுடையது. சோல்பரி அரசியலமைப்போடு ஒப்பிடுகையில் இந்த சட்டசபை மிக பூரணமான அதிகாரத்தை கொண்டு காணப்பட்டது. எந்த அதிகாரத்தையும் ஆக்கலாம், நடைமுறைப்படுத்தலாம் என்ற அதிகாரம். அப்ப நாட்டுக்கு தேவையாக இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க, உருவாக்குனாங்க. அப்ப இது ஒரு நன்மை. தீமையை பாருங்க, அதிகார வேறாக்கத்திற்கு எதிரானது. அதிகார வேறாக்கத்திற்கு எதிரானது. நான் சொன்ன மாதிரி வலுவேறாக்க கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்றாக இந்த தேசிய அரசு பேரவை இருந்தது. சட்டவாக்கத்தில் சிறுபான்மை பாதிப்படைந்தனர். சட்டவாக்கத்தில் சிறுபான்மையினர் பாதிப்படைந்தனர். அதாவது தனிச்சிங்கள மொழி சட்டம், மொழி மதம் சிங்கள மொழி அரசகர்ம மொழியாக மாற்றினது, இதெல்லாம் வந்து சிறுபான்மையர்களுக்கு பல பாதிப்புகளை சந்திச்சாங்க. உதாரணமா தமிழர்கள் வந்து தமிழ் பேசுபவர்கள் சிங்கள மொழிகளில் தான் அரசகர்ம மொழி செய்யும் போது சிங்கள மொழி தெரியாதவர்கள் பல இன்னல்களை சந்திச்சாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தீமையாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அடுத்தது நீதிமன்ற முடிவுகளை நிராகரித்தமை. உங்களுக்கு தெரியும், தேசிய அரசு பேரவை நீதிமன்ற முடிவுகளை நிராகரிச்சு. இப்ப அரசியலமைப்பு நீதிமன்றம் வந்து சில சட்டங்களை, சாதாரண சட்டத்தை 24 மணித்தியாலமும் விசேட சட்டத்தை 24 மணித்தியாலத்துக்குள்ள தீர்ப்பு வழங்கினீங்க, சாதாரண சட்டத்துக்கு 14 நாள் எடுத்தாங்க. அப்ப இதுல நீங்க பாருங்க, இந்த சாதாரண சட்டங்களுக்கும் அவசர சட்டங்களுக்கும் வந்து நீதி தீர்ப்பு வழங்கினாலும்
தேசிய அரசு பேரவையில் அந்த நீதி தீர்ப்பு தங்கியிருக்கு. உதாரணமாக தேசிய அரசு பேரவைக்கு எதிராக அந்த நீதி தீர்ப்பு வழங்கினா உடனே தேசிய அரசு பேரவை கூட்டி 3/2 பெரும்பான்மை எடுத்து நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ நீதிமன்ற முடிவுகள் அங்கே நிராகரிக்கப்பட்டு நீதிமன்றம் அங்கே வந்து கேலி செய்யப்பட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தீமையாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். சரியா? இவ்வளவு இதான் வந்து தேசிய அரசு பேரவை சம்பந்தப்பட்ட ஒரு பூரணமான விளக்கம். அப்போ இது உங்களுக்கு வழங்கினிக்கா? எனக்கு டவுட் இருக்கா? நோட் பண்ணீங்களா? நான் உங்களுக்கு ஸ்லேட் தரமாட்டேன். ஸ்லேட் தரமாட்டேன். நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன சரி டவுட்? இன்னொரு 1 மினிட்ல கட் ஆகும். ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வகுப்பு முடிப்போம். 2 ஹவர்ஸ் தானே போட்டிருந்து. வேற என்ன சரி டவுட் இருக்கா? இல்ல சார். கிளியர் தானே? ஓம் சார். ஓகே. இன்னொரு ½ கிளாஸ் செய்வோம். இப்போ 1 மினிட்ல கட் ஆகும். ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? நாங்கள் ஜூம் இன்னும் 2 நாள் பேஜஸ் பண்ணுவோம். பேஜஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது.